மாட்டுப்பால் அப்படின்னாலே நம்ம குடிக்கலாம் நினைக்கிறாங்க. கழுதையோட பாலோ இல்ல பன்னியோட பாலை குடிக்க சொன்னா அருவருப்பு படுறாங்க. எந்த விலங்குமே பாத்தீங்கன்னா இன்னொரு விலங்கோட தாய்ப்பாலை குடிக்காது. மாடும் மத்த பாலூட்டிகள் மாதிரி அதோட குட்டிக்காக மட்டும்தான் பால் சுரக்குது. குட்டியோட தாய்ப்பாலை நம்ம எப்படி குடிக்கலாம், அதுகிட்ட இருந்து வலுக்கட்டாயமா எடுத்து நம்ம எப்படி குடிக்கலாங்கிறது தான் என்னோட கேள்வி. தயிர் சாப்பிடுறது வன்முறையா இருக்குன்றீங்க? கண்டிப்பா. வீட்டுல வேர்க்கடலையில இருந்து செய்யற தயிர் டிட்டோவா மாட்டுப்பால்ல இருந்து வர தயிர் மாதிரியே தான் இருக்கு. ஒண்ணுமே இல்ல, வேர்க்கடலை அரைச்சு அதை பால் ஆக்கிட்டு ஒரு நாள் நைட்டு உர ஊத்துனோம்னா அவ்வளவுதான் தயிர் வந்துருது. எல்லாத்துக்குமே நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. நம்ம இப்ப மாறணும் அப்படிங்கிற நமக்கு அந்த மனசு வரணும். நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இறைச்சி சாப்பிடுறது இல்லை, அதனால எந்த விதமான விலங்குக்குமே பாதிப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனா அவங்க பால் சார்ந்த பொருட்கள், தயிர், வெண்ணெய், சீஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது இதே டிமாண்ட் தான் நடக்கும். இப்போ வீகனுடைய ப்ராடக்ட்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ வீகன் ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல்ல வீகன், இங்க வீகன் சீஸ் கிடைக்கும், வீகன் ஃபுட் கிடைக்கும்னா நார்மல் ஹோட்டல்ல 100 ரூபாயில முடியாது. வீகன் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 350 ரூபாய் மினிமம் வரும். மினிமம். அது வயிறும் ரொம்ப அது. ஸோ 350 ருபீஸ்க்கு தான் ஒரு பிளேட் ஆஃப் ஃபுட்டே கிடைக்குது. நீங்கள் கேர்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, வீகன் பன்னீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நார்மல் பன்னீருக்கும் அதுக்கும் வே டூ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனாலும் அப்படி தான் இருக்கும். எங்கே வெளியில் பார்த்தாலும் அது பிராண்டாவோ காஸ்ட்லியாகவும் தான் சேல் பண்ண முடியுது. ஸோ எப்படி ஒருத்தன் மாறுவான் வீகனா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீகன் பன்னீர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது வீகன் கடைக்கு தான் போகணும்னு இல்லை, எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். இப்போ பிராண்ட் பிரியாஸ்ன்னு சொல்லி கூட போடுறாங்க. அவங்களாம் இந்த பக்கம் இன்னொரு பிராண்ட் மில்கி மிஸ்ட்ன்னு சொல்லி நார்மல் பன்னீர் போடுறவங்க தான். அந்த டோஃபும் இந்த பன்னீரும் ஒரே ரேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்க இந்த மாதிரி வீகன் கடைகளுக்கு போய் சாப்பிடும்போது நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அங்க வீகன் சீஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீகன் சீஸ் இதெல்லாம் அவங்க செய்யும் போது அதுக்கு டிமாண்ட் ரொம்ப இப்ப கம்மியா இருக்கு. நிறைய பேர் டிமாண்ட் இல்லை. ஸோ டிமாண்டு கம்மியா இருக்கும்போது அவங்க ஒரு உணவு செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க நிறைய காசு எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஆகணும். இப்ப நிறைய டிமாண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த காஸ்ட் வைஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும், கம்மியாயிடும். ஆமா, கம்மி. எல்லாரும் வீகனா மாறிட்டு அது கம்மியாயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம உணவு சாப்பிடணும் இல்ல நமக்கு தயிர் வேணும்னா நம்ம வீகன் தயிர் தான் கடையில போய் வாங்கணுங்கிறது கிடையாது. வீட்லயே நம்ம சாதாரண இந்த பேர் என்ன, நம்ம வேர்க்கடலையா இருக்கட்டும், இல்ல கேஷ்யூவா இருக்கட்டும், இல்ல பாதாமா இருக்கட்டும், சோயாவா இருக்கட்டும், இதனால நம்ம அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்தே நம்ம தயிர் செய்யலாம். அதே மாதிரி இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். பாருங்க, பாதாமா இருக்கட்டும், கேஷ்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். வேர்க்கடலையில நம்ம அரைச்சு தயிர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலை நமக்கு சீப் தான். நம்ம வேர்க்கடலை, சோயா, ஓட்ஸ் இது எல்லாமே. இப்போ எங்க வீட்டுல சடனா கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு அண்ணன் 10 ரூபாய்க்கு தயிர் கொடுங்கன்னு வாங்கிட்டு சாப்பிட்டுருவோம். ஆனா அதுக்காக நான் வெயிட் பண்ணி வேர்க்கடலை அரைச்சு ஒரு நாள் போட்டா அது 2 நாள் ஆயிடாது. எனக்கு அப்புறம் பசி வரைக்கும் நான் சாப்பிடவே முடியாதுல ஒரு தயிர். நம்ம டெய்லி இந்த உணவு சாப்பிட்றதுல நமக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம ரீசன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்க எந்த கடையில போய் ஒரு எதுனாலும் ஒரு ரோடோரத்தில் உள்ள உணவு கடையா இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன கடையா இருக்கட்டும், எங்கனாலும் போய் உங்களால் விலங்குகள் சாராத சாப்பாடு உணவு சாப்பிட முடியும். ஒரு இட்லியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், பரோட்டாவா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், உப்மாவா இருக்கட்டும், இடியாப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ உணவு இருக்கு, சமோசாவா இருக்கட்டும், என்ன ஸ்நாக்ஸ் எதுனாலுமே உங்களுக்கு விலங்குகள் சாராதது ஈஸியா கிடைக்கும்.